தித்திக்கும் தென்தமிழ் திக்கட்டும் பரவட்டும் என் முத்தமிழ் தாய்க்கு என் முதற்கண் வணக்கங்கள். தூத்துக்குடி மாவட்டம் வேடநத்தம்ன்ற கிராமத்துல 12ஆம் வகுப்பு படிக்கக்கூடிய மாணவி, அதாவது மார்ச் 10ஆம் தேதி மாலை நேரத்துல இயற்கை உபாதை கழிப்பதற்காக ஒரு காட்டுப்பகுதி சென்றிருப்பாங்க. அப்போது பாலியல் வன்கொடுமை செய்யப்பட்டு கொலை செய்யப்பட்ட மாணவியோட ஒரு சம்பவம் தமிழ்நாட்டை மிகப்பெரிய அளவுல உலுக்கியது. 9 நாட்கள் ஆகியும் அந்த குற்றவாளி கண்டுபிடிக்க முடியாத ஒரு சூழ்நிலையில பெற்றோர்கள் முதல் நாட்களில் இருந்தே குற்றவாளியை கைது செய்யும் வரை என்னுடைய மகளுடைய உடல் நாங்க வாங்க மாட்டோம் அப்படின்னு சொல்லி அவங்க போராட்டத்தில் ஈடுபட்டிருப்பாங்க. இந்த நிலையில இந்த குற்றவாளியை காவல்துறையினர் தகுந்த ஆதாரத்துடன் கைது செஞ்சிருப்பாங்க. இது மாதிரி ஆதாரம் காவல்துறையினருக்கு கிடைக்கப்பட்டுருச்சு. இந்த குற்றவாளி இவன் எதுக்கான கைது செஞ்சான், இந்த குற்றவாளியுடைய பின்னணி என்ன அப்படின்னு தான் பார்க்க போறோம். இந்த குற்றவாளி பேர் என்னன்னு பாத்தீங்கன்னா தர்ம முனீஸ்வரன். இவன் ராமநாதபுரம் மாவட்டம் சாயல்குடி ஊரை சார்ந்தவன். இவன் இதுதான் முதல் முறையா பண்றான் அப்படின்னு கேட்டீங்கன்னா கிடையாது. இவன் மேல ஏகப்பட்ட வழக்குகள் நிலுவையிலும் இருக்கு. இது மட்டும் இல்லாம 2020 எட்டயபுரம்ன்ற இதுல கீழ ஈரல் அப்படின்றதுல 60 வயது மூதாட்டி பாலியல் வன்கொடுமை செஞ்சு அவங்களுடைய நகையை பறிச்சுக்கிட்டு கொலை செஞ்சிருக்கான். இந்த வழக்குல 2020 நடக்குது. இது 2022 கைது செஞ்சு 2024 அவன் சிறையில் அடைக்கப்படுறாங்க. ஆயுள் தண்டனை விதிக்கப்படுது. இதுல என்ன ஆகுதுன்னா, இவன் எப்படி அப்ப வெளியே வந்தான் அப்படின்னு பாத்தீங்கன்னா, டிசம்பர் மாசத்துல இதுக்கு முன்னாடி என்ன பண்ணிருக்காங்கன்னா, அந்த குற்றவாளியோட அம்மா இருக்காங்க இல்லையா, அவங்க மதுரை கிளை வழக்கறிஞரை வச்சு சென்னை உயர் நீதிமன்றத்துல அவங்க ஜாமீன் இருக்கு இல்லையா, நிபந்தனை ஜாமீன், அதுல வெளியே வந்திருக்கான். அவன் வெளியே வந்த அவன் இந்த குற்றப்பின்னலில் ஈடுபட்டிருக்கான். இவன் என்ன சொல்றான் அப்படின்னா, அதாவது அந்த வாக்குமூலம் கொடுத்துருப்பான் இல்லையா, அதுல இவன் என்ன சொல்றான் அப்படின்னா, முதல்ல நான் வெளியே வந்துட்டேன் டிசம்பர் மாதம். இது வந்த பிறகு ஏதாவது பணம் கைக்கு எனக்கு தேவைப்படுது, அதனால ஏதாவது ஒரு திருட்டு சம்பவத்தில் ஈடுபடலாமா அப்படின்னு யோசிச்சிருக்கான். அவன் அவன் என்ன பண்ணியிருக்கான்னா, ராமநாதபுரம் மாவட்டம் பார்த்திபனூர்ல ஒரு பைக்கை திருடுறான். இந்த திருடின பைக்ல தான் தூத்துக்குடி மாவட்டத்துல இப்போ நிபந்தனை ஜாமீன்ல வெளியே வராங்க இல்லையா, அவங்க தூத்துக்குடி நீதிமன்றத்தை எந்த இதுல இருந்து வராங்களோ அங்க போயிட்டு அவங்க டெய்லியும் கையெழுத்திடணும். அப்படி தூத்துக்குடி நீதிமன்றத்துல போயிட்டு டெய்லியும் கையெழுத்திட்டு இருக்கான் அந்த திருட்டு பைக்ல. இதுல அந்த இடைப்பட்ட இடத்துல எங்கேயாவது திருடலாமா அப்படின்னு யோசிச்சிருக்கான். அப்படி யோசிச்ச அவன் தான் எது மாதிரி இடத்த நம்ம திருடலாம் அப்படின்னு யோசிச்சிருக்கானா, இந்த தனியா இருக்கக்கூடிய பெண்கள் இருக்காங்க இல்லையா, அந்த வேலைக்கு போயிட்டு வர பெண்கள், இயற்கை உபாதை கழிப்பதற்காக அந்த காட்டுப்பகுதிக்கு செல்லக்கூடிய பெண்கள்லாம் இதே மாதிரி அவங்கள ஏதாவது தாக்கி அவங்கள இருக்கக்கூடிய அந்த நகையெல்லாம் பறிச்சிடலாம் அப்படின்னு முடிவு பண்றான். அப்படி இவன் தேடிக்கொண்டு இருந்தப்ப கிடைச்ச இடம் தான் இந்த வேடநத்தம் கிராமம். இந்த வேடநத்த கிராமத்துல சிசிடிவி கேமரா இல்லைன்றத அவன் உறுதி செய்யறான். அந்த காட்டுப்பகுதியில அந்த பெண்கள் இயற்கை உபாதைக்கு வராங்கன்றதையும் அவன் தெரிஞ்சுக்கிறான். அதன் பிறகு என்ன பண்றான்னா, 3 நாட்களாக அந்த இடத்த நோட்டமிட்ட அவன் என்ன பண்ணிருக்கானா, அந்த மாலை நேரத்துல போயிட்டு அந்த இயற்கை உபாதை கழிக்கிறாங்க இல்லையா, அந்த பக்கம் ஒரு முற்புதர்ல ஒளிஞ்சிருக்கான். முதல்ல ஒரு பெண்கள் ஒரு கொஞ்சம் கூட்டமா வராங்க இயற்கை உபாதைக்கு. அப்ப என்ன பண்றாங்கன்னா, கூட்டமா இருக்கிறதுனால அது எதுவும் பண்ணாம விட்டுறாங்க. அதனால அடுத்தது ஒரு பெண்ணு தனியா வந்திருக்காங்க. தனியா வந்தவங்க என்ன நினைச்சிருக்காங்கன்னா, இவங்களை தாக்கி இவங்களுக்கு இருக்கக்கூடிய நகையை பறிச்சிடலாம் அப்படின்னு யோசிச்சாங்க. ஆனா பண்ணல. ஏன் பண்ணல அப்படின்னா, இயற்கை உபாதைக்கு வந்தவங்க உடனே செஞ்சுட்டாங்க. அதனால அவனால எதுவுமே பண்ண முடியல. 3வதா தான் இந்த 12ஆம் வகுப்பு படிக்கக்கூடிய மாணவி வராங்க. அங்க இயற்கை உபாதைக்காக உட்கார்ற அவங்கள பின்பக்கமாக ஒரு கட்டையால தாக்குறான். மயக்க நிலையில விழுந்த அவங்கள என்ன பண்றான்னா, அந்த கழுத்து பகுதியில கைப்பகுதியில ஏதாவது நகை இருக்கா அப்படின்னு பாக்குறான். அங்க நகை எதுவுமே இல்ல. அதன் பிறகு என்ன பண்றான் அப்படின்னா, அந்த மாணவிய பாலியல் வன்கொடுமை செய்யறான். பாலியல் வன்கொடுமை செஞ்சுட்டு அந்த மாணவியை தூக்கி ஒரு புதர்ல தூக்கி எறிகிறான். எறிஞ்சிட்டு இவன் கிளம்பிடுறான். இதுதான் நடந்த சம்பவமாக அவன் ஒரு வாக்குமூலமாக கொடுக்குறான். இது நிறைய நியூஸ் சேனல்லையும் வெளியே வந்திருக்கும். பிளஸ் அந்த நியூஸ் 18 சம்திங் அதுலயும் நான் ஒரு ஆர்டிகிளா படிச்சேன். இதை போடுறான். இப்ப எப்படி இவன் மாற்றான் அப்படின்னு பாத்தீங்கன்னா, அந்த மாணவி இருக்காங்க இல்லையா, அந்த கொடூரன் கிட்ட தப்பிக்கணுன்றதுக்காக போராடுறாங்க. போராடும் பொழுது அவங்களுடைய கையில இருக்கக்கூடிய அந்த நகம் இருக்கு இல்லையா, அந்த நகத்தால அந்த கொடூரனை கீறும் பொழுது அவனுடைய தசை, அந்த துணுக்குகள் இருக்கு இல்லையா, அந்த நகத்துல மாட்டு. இந்த துணுக்குகளை வச்சு இவங்க டிஎன்ஏ டெஸ்ட் எடுத்து வச்சிருக்காங்க ஒரு பக்கம். இப்போ இன்னொரு பக்கம் என்ன ஆகுதுன்னா, அந்த கொலை சம்பவம் நடந்திருக்கு இல்லையா, அங்க இருந்து ஒரு 500 மீட்டர் தொலைவுல என்ன ஆகுதுன்னா, ஒரு சிசிடிவி கேமரா புலப்படுது. சரிங்களா? அந்த சிசிடிவி கேமராவில் இவன் 2-3 நாட்கள் அந்த இடத்த கிராஸ் பண்ற மாதிரி சிசிடிவி கேமராவும் இவங்களுக்கு கிடைக்குது. இதன் அடிப்படையில தான் அவனை கைது செய்யறாங்க. அதாவது அந்த டிஎன்ஏ டெஸ்ட் இருக்கு இல்லையா, முதல்ல அந்த திருட்டு வண்டி இருக்கு இல்லையா, கிராஸ் ஆகுது இல்ல, இந்த வண்டி யாருடைய வண்டி அப்படின்னு பார்க்கும்பொழுது இது ராமநாதபுரம் மாவட்டம் பார்த்திபனூரை சேர்ந்த ஒரு வண்டியா இருக்கப்படுது. இது காணாம போயிடுச்சுன்னு அவங்களும் கேஸ் கொடுத்துருக்காங்க. அப்படின்னு பார்க்கும்பொழுதுதான் இவன்லாம் இது மாற்றான் இந்த விஷயத்துல.
மாட்டும் பொழுது அந்த தசை துணுக்குகள்னு சொன்னோம் இல்லையா, நகத்துல இருக்க தசை துணுக்குகள், அதையும் இவனுடைய விஷயத்தையும் டிஎன்ஏ டெஸ்ட் எடுத்து பார்க்கும்பொழுது 100% பொருந்தது. இதன் அடிப்படையில தான் இவனை கைது செய்யறாங்க. கைது செஞ்ச பிறகு என்ன நடக்குது அப்படின்னா, இவனை வந்து ஆஜர்படுத்துறாங்க போக்சோ நீதிமன்றத்துல, தூத்துக்குடியில. அவங்க என்ன சொல்றாங்கன்னா, 14 நாட்கள் வந்து நீதிமன்ற காவல்ல எடுத்து விசாரணை மேற்கொள்ள வேண்டும் அப்படின்னு சொல்றாங்க. இவனை வந்து பாளையங்கோட்டை இருக்கக்கூடிய மத்திய சிறைச்சாலையில அடைக்கிறாங்க. அங்க என்ன பண்றாங்கன்னா, உடனே வந்து இரவோடு இரவாக அதாவது மதுரை சிறைச்சாலைக்கு மாத்துறாங்க. அது எதற்காக அப்படின்னா, அந்த பாளையங்கோட்டை இருக்கக்கூடிய சக கைதிகள் இருக்காங்க இல்லையா, அவங்க இவன் மேல கோபத்துல இருக்காங்க, இந்த மாதிரி ஒரு விஷயத்த பண்ணிட்டான் அப்படின்னு சொல்லி, அதனால இவனை வந்து ஒரு தற்காப்பு காரணமாக, அவனோட வந்து சேஃப்டி காரணமாக மதுரை கிளைக்கு வந்து மாத்துறாங்க, அதாவது மதுரை சிறைச்சாலைக்கு மாத்துறாங்க அப்படின்ற ஒரு நியூஸும் நம்ம பார்த்திருப்போம். இன்னும் அந்த விசாரணை வந்து இன்னும் முடியல. இன்னும் வந்து அவங்க கிட்ட நிறைய விஷயத்த வந்து காவல்துறையினர் கேட்டுக்கிட்டு தான் இருந்துட்டு இருக்காங்க. இன்னும் நிறைய பின்னணி என்பது இன்னும் மேல மேல விசாரணை போதுதான் வெளிவரும். இதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்கன்றத மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. இந்த குற்ற பின்னணியில வேற ஏதாவது ஈடுபட்டு இருக்காங்களா, என்ன மாதிரி அந்த குற்றவாளிக்கு தண்டனை கிடைக்க போகுது அப்படின்றத நம்ம பொறுத்திருந்து தான் பார்க்கணும். இந்த குற்றத்தை பற்றிய மேலும் ஏதாவது ஒரு விஷயம் வெளிவந்துச்சு அப்படின்னா அடுத்த வீடியோவில் பதிவு பண்றேன்.